ஓகே, இப்போ நம்ம இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷன்ஸை நீங்கள் ரொம்ப தரவாக பார்த்துருக்கணும். ரொம்ப யோசிக்க வேண்டிய டாப்பிக்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரொடக்ஷன் இவ்வளோ லாங்காக போகிறத பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, இவ்வளோ நாலேஜ் தேவை இந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை வரைய போகிறேன். ஸோ நான் அதுக்கும் முன்னாடியும் இன்னும் ஒரு சில விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். இதனுடைய டெஃபினிஷன் ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், ஒற்றை சார்பு, இரட்டை சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் f of minus x equal to f of x அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். f of கவுனிங்க டெஃபினிஷன்ஸு இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டீப்பாக இது உள்ளார போகணும். f of minus x is equal to f of x, அதாவது அந்த ஃபங்க்ஷனில் x இருக்க வேண்டியதில் மைனஸ் எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் மாறவே மாறாதாமா. அப்படி இருந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இல்லைனா f of minus x equal to minus f of x அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்னா அதில் மைனஸ் வரல, இதில் வந்து மைனஸ் வருது. இப்படி டெஃபினேஷன் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு f of x equal to cos x, is it even function or odd function அப்படின்னு கேட்டிங்கன்னா we studied that in 11th standard. அப்போ நம்ம என்ன செஞ்சலாம், இதில் மைனஸ் எக்ஸ் போடுவோம், ரைட்? இங்கே எக்ஸ் இருக்கிறதால இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஏ போட்டிங்கன்னா இங்கே ஏ வந்துடும். இங்கே மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா அப்போ இது என்ன ஆகிடும்னா காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும், ரைட்? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா, ஸோ திஸ் வில் பி அகைன் காஸ் எக்ஸ். And in the place of cos x, let us write this f of x அப்படின்னு எழுதிடலாம். f of minus x is equal to f of x. So cos x அப்படிங்கிற கர்வ் வந்து ஒரு இரட்டை சார்பு அப்படின்னு சொல்லலாம், ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். So what about this sin x? sin x என்ற ஃபங்க்ஷன் அது இப்போ நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போகிற இடம் இல்லை, அதுக்காக தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். whether it is even function or odd function, எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா ஃபங்க்ஷனும் ஒன்று ஈவனாக இருக்கணும், இல்லை ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு சொல்ல வரல. ஆடும் ஈவனும் இல்லாத மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் இருக்குன்றதை மனசுக்குள்ளார வச்சுக்கணும். சரி, ஓகே, இஸ் இட் ஈவன் ஃபங்க்ஷன் ஆர் ஆட் ஃபங்க்ஷன்? ஸோ f of minus x is equal to sin of minus x. ஸோ x போட்டிங்கன்னா இங்கே x இருக்குது, மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, தென் மைனஸ் sin x. அப்போ மைனஸை போட்டுக்கிட்டு sin x இருக்க வேண்டிய இடத்துல f of x அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மைனஸை வெளியே எஜாக்ட் பண்ணிடுச்சுல, தள்ளிடுச்சு இது. அப்படி இருந்ததுன்னா இதை வந்து sin x is a odd function அப்படின்னு சொல்கிறாங்க, ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியே f of x equal to x, is it odd function or even function? Hope you will understand that this is odd function, right? This is odd function. What about this function? F of x equal to x square, parabola. F of x equal to x square, this parabola is open upward, right? இது வந்து is it odd function or even function? This is even function. ஏன்னா மைனஸ் f of minus x என்ன வரும், மைனஸ் x போட்டிங்கன்னா மைனஸ் x the whole square that is equal to x square. அந்த x square நம்ம திரும்ப என்ன செஞ்சிடலாம், f of x அப்படின்னு எழுதலாம். So f of minus x is equal to f of x. This is odd function, but this is not odd function. Sorry, this is even function, right? f of minus x equal to இது வந்து even function, இது வந்து odd function, இது odd function. இதை இந்த கண்ணோட்டத்திலே நம்ம பார்க்க வேணாம்ப்பா, கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் இதை நம்ம நவுத்திட்டு போகலாம். ஓகே, y equal to x, f of x அப்படின்னா என்னது, y equal to x, அது என்னது? ப்ளீஸ் லிசன். x axis, y axis, நல்லா கவனி. இது y equal to x, இதான y equal to x என்ற ஸ்ட்ரெயிட் லைன். this is y equal to x, which means y வந்து நம்ம என்ன எழுதலாம், y ன்னு எழுத தேவையில்ல, f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கவனிச்சுட்டு வரணும் இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் தான் இல்லை. 1,1, 0,0, 2,2, 3,3, 4,4 எல்லாமே. இப்போது இதுக்கு நேராக நான் வந்து 2 இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு நேராக x ஆக்சிஸில் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ yக்கு நேராக என்ன இருக்கும், yக்கு நேராகவும் 2 இருக்கும்.
okay, this is 2, this is 2. இங்க இருக்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 2 எடுத்து வந்து இது உள்ளார போடுங்க. நல்லா கவனிக்கணும். f of 2 is equal to 2. So this is actually f of 2. f of 2 is equal to 2. okay, இப்போ இது 2. அப்படியே இதுக்கு ஈக்குவலான தூரத்துல இங்க வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. This is -2. listen carefully. -2. இதுக்கு நேரா இங்க என்ன இருக்கும்? இதுக்கு நேரா இங்க என்ன இருக்கும்? -2 இருக்கும். -2 இருக்கும். ஏனா தெரியும் இந்த பாயிண்ட் என்னதுன்னு எனக்கு தெரியும். This is 2, 2 and this is -2, -2. I know about this graph, this straight line. அப்பனா இது என்னது? இது வந்து f of -2. So this is f of -2, this is f of 2. f of 2 f of -2 f of 2 ன்றது என்னது? actually 2. f of 2 is 2, right? f of 2 is 2. f of -2 is -2. is it equal? is it equal? ஈக்குவலா இல்லல்ல. இது ஈக்குவலா இல்ல இந்த இடத்துல இல்ல. ஈக்குவல் ஆக்கணும்னா என்ன செஞ்சிடலாம்? ஒன்னு இங்க மைனஸ் போட்டுக்கலாம், இல்ல இங்க மைனஸ் போடலாம். சோ நான் இப்போ ஒருவேளை இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, மைனஸ் மைனஸ் they are equal now. அப்போ ஆட் ஃபங்க்ஷன், சாரி, அதாவது ஒற்றை சார்பு ஆட் ஃபங்க்ஷன்ல f of 2 உடைய வேல்யூ இதுக்கு நேரா, அதாவது நல்லா கவனிப்போம், நான் சொல்றது கவனி. 2க்கு நேரா அந்த கர்வ் எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு, அப்படியே அதுக்கு நெகட்டிவ் சைன். -2க்கு நேரா அந்த கர்வ் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, சொல்ல முடியாது, இந்த இடத்துல ஃபால் ஆயிருக்கு. எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் ஃபால் ஆயிருக்கு. ஒரு பக்கம் ரைஸ் ஆயிருக்கு, ஒரு பக்கம் ஃபால் ஆயிருக்கு. ஒரு பக்கம் ரைஸ் ஆயிருந்து ஒரு பக்கம் ஃபால் ஆயிருந்ததுக்கு அப்படி இருந்ததுன்னா அது வந்து என்னன்னு சொல்றாங்க? ஒற்றை சார்பு, ஆட் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. யூ கம் டு திஸ். லெட் மீ டேக் திஸ் parabola. ப்ளீஸ் லிசன். டேக் திஸ் parabola. And this is y equal to x square, or I can write f of x equal to x square. Please listen carefully. இதுக்கு மேல இருக்க பாயிண்ட்லாம் எனக்கு தெரியும். 1,1 1,1. Please listen. 2, this is 4. இங்கேயும் உன்னது -1,1 and this is -2,4. -2,4. இந்த பாயிண்ட் வந்து -2,4. What you can see this graph? பாருங்களேன், 2க்கு நேரா எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கோ அதே தான் -2க்கு நேராவும் ரைஸ் ஆயிருக்கு பாரு. ஆனால் 2க்கு நேராக இங்கே ரைஸ் ஆகிருக்கு, ஆனால் இந்த -2க்கு நேராக ஃபாலிங் இருக்குது. இந்த ரைசிங்கும் ஃபாலிங்கும் ஒரே அளவுக்கு இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு மேலே ஏறி இருக்கோ அந்த அளவுக்கு இது கீழே இறங்கியிருக்கு. பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரெண்டு பக்கமும் மேலே ஏறி இருக்கு. இன்னும் நான் அழகாக சொல்லணும்னு வச்சுக்கோயேன், இந்த 4 நாம் என்னன்னு சொல்லலாம்னா f of 2னு சொல்லலாம். see, this is f of 2, f of 2, this is 2,4. இந்த 4க்கு நம்ம இன்னொரு பேரும் வைக்கலாம், f of -2. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் 2 போட்டாலும் 4 வரும், -2 போட்டாலும் 4 வரும். they are equal, right? they are equal. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாலே அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரே மாதிரி ரைசிங்காக இருக்குது, இல்லை ஒரே மாதிரி ஃபாலிங்காக இருக்கணும், ஒரே மாதிரி ஃபாலிங்காக இருக்கணும். see, even this curve y is equal to -x square, this is f of x. This curve is also even function because இங்கே 2னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், இங்கே -2னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து -4 அளவுக்கு இது ஃபால் ஆயிருக்கும். you put 2 here, அப்பயும் -4 வரும், -2 போட்டாலும் -4 வரும். ரெண்டுமே ஃபால் ஆகிருக்கு, ரெண்டுமே ரைசிங் ஆகிருக்கு. அப்படின்னா அது வந்து என்னவா இருக்குன்னா ஈவன் ஃபங்க்ஷன். அட் தட் டைம் தே ஆர் ஈக்குவல், ரைட்? அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. தட்ஸ் வை ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா f of -x is equal to f of x. But that will not happen here. Please listen this curve. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நீங்கள் 10 விஷயத்தை இதை போல் யோசிக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். This is y equal to x cube. கர்வு பார்த்தோன்னே சொல்லலாம் நீங்கள். இப்போ இந்த இடம் 2னு இருக்குது, இதில் 2 போட்டால் 8 வரும். அப்போ இதுக்கு நேராக இங்கே 8 இருக்கும். see 8. ஆக்சுவலாக இந்த 8க்கு நீங்கள் என்ன பேர் சொல்லலாம்? இந்த 2வை போட்டது இது வந்து ஆக்சுவலாக f of x இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் வந்து f of x.
இதில் 2 போட்டதால தானே 8 வருது. அப்போ இது வந்து f of 2 ரைட். ஓகே, இப்போ -2 போடுங்க. -2 போட்டால் என்ன வரும்? லிசன் திஸ். இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா -8 இருக்கும். இந்த -8க்கு நீங்கள் என்ன பேர் சொல்லலாம்னா f of -2ன்னு சொல்லலாம். இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாதுல. f of -2வும் f of 2 ஈக்குவல் கிடையாது. பட் ஈக்குவலாக ஆக்கணும்னா என்ன செஞ்சிடலாம்? எங்கேயா ஒரு இடத்துல மைனஸ் பண்ணிடலாம். ஆனால் என்ன நடந்துருக்கு பாரு, ஒரு பக்கம் இது ரைஸ் ஆகிருக்கு, அதே அளவுக்கு இது கீழே இறங்கியிருக்கு. ஸோ திஸ் இஸ், இது இரட்டை சார்பா ஒற்றை சார்பா? ஒற்றை சார்பு. எக்ஸ் கியூப்னு இருந்ததுன்னா அது ஒற்றை சார்பு. ஓகே, யூ லிசன் திஸ். This is -5. What curve is this? This is a sine curve, right? This is sine curve. இப்போ இதுக்கு நேரா இங்க π/6 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கும்? -π/6. இது இப்படி மேல இருக்கு, இது கீழே இருக்கு. Is it odd function or even function? I can say that f of π/6 is not equal to f of -π/6. yes, இந்த கோட்டோடைய லென்த்தும் இந்த கோட்டோடைய லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே ஒட்டின குச்சியும் இந்த இடத்துல ஒட்டின குச்சியோடைய லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இது மேலே ரைஸ் ஆகிருக்கு, இது கீழே ஃபாயில் ஆகிருக்கு. இஃப் யூ வாண்ட் டு மேக் திஸ் ஈக்குவல், இது ஈக்குவல் ஆகணும்னா ஒன்று நான் இங்கே மைனஸில் பெருக்கணும், இங்கே மைனஸ் பெருக்கணும். ஐ மல்டிப்ளை மைனஸ் போட்டிங்கன்னா இது என்ன ஈக்குவல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட்? திஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன், ஒற்றை சார்பு. நான் காஸ் கர்வ் வரைகிறேன், ப்ளீஸ் லிசன். திஸ் இஸ் காஸ் கர்வ், ரைட்? This is x-axis, this is y-axis, and this is 0. This is π/2, 1π/2, 2π/2, 3π/2. Listen carefully. This is -π/2. நான் இன்னும் இந்த டெப்த்தாக பேசல, நான் போட்டு வச்சுக்கிறேன். பட் இந்த கர்வ் பாருங்களேன், இங்கே ஒரு பாயிண்ட் எடுங்க, இங்கேயும் மேலே தான் இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட் எடுங்க, இங்கேயும் மேலே தான் இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட் எடுங்க, இங்கேயும் ஃபால் ஆகிருக்கு. அதே டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு பாயிண்ட் எடுங்க, இது கீழே ஃபால் ஆகிருக்கு. எஸ், திஸ் ஹேஸ் டு பி ஈவன் ஃபங்க்ஷன். திஸ் ஹேஸ் டு பி ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பிகினர்கிட்ட நம்ம பேசும்போது ஈவன் ஃபங்க்ஷனா என்னது, ஆட் ஃபங்க்ஷனா என்னது, f of -x, f of x அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட பேசி முடிச்சிடலாம். ஆனால் ஆட் ஃபங்க்ஷனை பற்றி பேசும்போது f of -xனா அந்த மைனஸ் வெளியே தள்ளிடும் அப்படின்னு நம்ம பேசலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உள்ளார சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆஹா, அருமையாக புரியுதுன்னு நம்மள்ட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் வென் யூ பிரிங் திஸ் டு திஸ் கிராஃப் செக்ஷன், கிராஃப் செக்ஷனுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டர் ஆகுது. ஸோ நான் இதை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஓகே, யூ ப்ளீஸ் லிசன். இதை இப்படி தான் நம்ம யோசிக்கணும். எந்த கர்வ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கோ, எந்த கர்வ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கோ, தட் கர்வ் இஸ் சிமெட்ரிக் அபவுட் y-axis. ரைட்? எந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கோ அது சிமெட்ரிக் அபவுட் y-axis. சிமெட்ரிக் அபவுட் y-axis. நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். முக்கியமான விஷயம் இது எல்லாமே. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கோ அது சிமெட்ரிக் அபவுட் y-axis. ஓகே, அப்படின்னா என்னது? திஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன், ரைட்? திஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். இது அப்படியே ஒரு பேப்பரால் செஞ்சு இதை அப்படி மடிக்கலாம்ல. மடித்தா என்ன ஆகிடும்? இது இந்த கோடு வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்குல்ல, இதை மடித்தா அது மேலே கோயின்சைட் ஆகிடும். திஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ எந்தெந்த கர்வ்லாம் வந்து y-axis பொறுத்து சிமெட்ரிக்காக இருக்கோ அது எல்லாமே ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். யூ கேன் கிவ் அனதர் டெஃபினேஷன், ரைட்? அப்போ இந்த கோடு வந்து இந்த கோடு கூட கோயின்சைட் ஆகிடும், இந்த கோடு கூட கோயின்சைட் ஆகிடும். திங்க் மோர் அபவுட் தட். இதே மாதிரி இதை பாருங்கள், இதுவும் நான் ஈவன் ஃபங்க்ஷன் சொன்னோம். y-axis பொறுத்து இதை மடி, யூ ஃபோல்ட் தட், அப்படியே இது இதாகிடும். இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் y-axis. ஸோ த ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈவன் வில் பி சிமெட்ரிக் அபவுட் y-axis. கண்டிப்பாக சிமெட்ரிக் அபவுட் y-axis. அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள், முக்கியமான கர்வ் உள்ளது. இதை தான் நம்ம பேசணும். இப்போ cos x பாருங்கள், இதை அப்படியே மடிங்க, எடுத்து அப்படியே மடிங்க, இந்த பக்கம் மடிச்சிங்கன்னா அப்படியே அது கூட கோயின்சைட் ஆகிடும்ல, அப்படியே எல்லாமே. எஸ், ஓகே. த ஃபங்க்ஷன் விச் இஸ் ஆட், த ஃபங்க்ஷன் விச் இஸ் ஆட் அது எப்படி இருக்குது? இஸ் இட் சிமெட்ரிக் அபவுட் x-axis ஆர் எனி அதர் எல்ஸ்? வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாருங்களேன். ஐ வில் கிவ் யூ வேர்ட்.
see listen, இது வந்து ஒற்றை சார்பு, this is odd function. இப்போ நான் ஒரு கற்பனை பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த கருவை உடைக்கிறேன். எந்த இடத்துல உடைக்கிறேன்? ஆரிஜினில் உடைக்கிறேன். உடைச்சி இதை பிடிச்சி இப்படி திருப்பி எட்டுன்னு வரேன். திருப்பி எட்டுன்னு வந்தால் இது என்ன ஆகிடும்? இது கூட கோயின்சைட் ஆகிடும்ல. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஆட் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இந்த இடத்த உடைங்க, இதை பிடிச்சி இப்படி இழுத்துனுவாங்க. எஸ், அதுக்கப்புறம் இது முக்கியமான கர்வ், இதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறது. sin x, இந்த கர்வும் வந்து ஆட் ஃபங்க்ஷனில், இது ஆட் ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல இதை உடைச்சிட்டு இதை ரொட்டேட் பண்ணுங்க. கேன் யூ இமேஜின் தட் இந்த லாக் வந்து கரெக்டாக அந்த லாக் உள்ளார பொருந்திடும். இஃப் யூ ரொட்டேட் தட் உடஞ்சி அந்த இடத்துல வந்துடும். ஸோ திஸ் இஸ் த திங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் த கர்வ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷனாக நீங்கள் எந்த கர்வை வேணாலும் எடுத்துங்க. I will say that it is symmetric about origin, right? It is symmetric about origin. So even function என்ன, odd function என்ன, அதனுடைய கிராஃபிக்கல் நாலேஜை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். கிராஃபிக்கல் நாலேஜ் படிக்காமல் எக்ஸாமுக்கு மட்டும் நீ படிச்சுட்டு போனேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதை வச்சுக்கிட்டு. The curve which is even function, the function which is even will be, not will be, must be symmetric about y-axis. The function which is odd, I am sure that it will be symmetric about origin. So sin x is symmetric about origin, and whereas the cos curve is symmetric about, okay, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு கர்வை பார்த்தாலும் இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா, இஸ் இட் symmetric about y-axis, it is symmetric about origin, you have to think those things. Okay, we'll see in the next video. Thank you.